Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அவப்பெயர் வரும் காலம் எது? கவனம். இதன் தலைப்பு. ஜாதகத்தில் நமக்கு சில மோசமான அறிகுறிகளை தரக்கூடிய நேரங்காலம் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம இந்த மாதிரியான காலகட்டங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு கவனத்தோடு இருந்துட்டோம்னா எந்த விதமான பெரிய இழப்புகளையோ மன வருத்தத்தையோ வேதனையையோ துன்பத்தையோ சந்திக்காமல் கடந்துட முடியும். எல்லாருக்கும் இது பாசிபிளான்னு கேட்டால் கொஞ்சம் இல்லைன்னு தான் பதில் சொல்லணும். ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு இருக்கும்போது வருமுன் காப்போம் அப்படிங்கிற அந்த விதியும், ஒருவேளை வந்தாலும் அதனால் நாம் மொத்தமாக உடைந்து போய்விட மாட்டோங்கிற விதி, ரெண்டையுமே இதில் நம்ம ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் ஒரு ஜாதகத்திற்கு அவப்பெயர் வர்ற காலங்கள் எந்த மாதிரியான காலங்களாக இருக்கும்? நீங்கள் எந்த ஒரு தசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, சூரிய திசையோ சந்திர திசையோ செவ்வாய் திசையோ எந்த தசை நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, அந்த தசாநாதனுக்கு 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ ஒரு புத்திநாதன் உட்கார்ந்து தசா புத்தி நடத்துகிறான்னா அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாகணும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு சூரிய தசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ சூரியன் ரிஷபத்தில் இருக்கார். இந்த ரிஷபத்தில் இருக்கிற சூரியனுக்கு 6ஆம் இடத்துல குரு, அதாவது துலாத்தில் உட்காந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். சூரியன் ரிஷபத்தில் இருக்கார். ரிஷபத்தில் இருக்கிற சூரியனுக்கு 6ஆம் இடம், அவருக்கு 6ஆம் இடமான திசாநாதனுக்கு மறைவு ஸ்தானத்தில் குரு இருக்காருன்னா நீங்கள் சூரிய திசை குரு புத்தியில் அவப்பெயரை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம். கவனம். சூரியனும் குருவும் நண்பர்கள் தானே சார், அதனால் எப்படி சார் அவப்பெயர் வரும்? அதுதான் ஜோதிட சாஸ்திரத்தோட சூட்சம். இங்கே அரசியலில் சொல்கிற ஒரு வாசகத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லைன்னு அடிக்கடி அரசியலெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஜோதிட சாஸ்திரத்துலையும் நிரந்தரமான நண்பர்களும் கிடையாது, நிரந்தரமான எதிரிகளும் கிடையாது. அவர்கள் சந்தர்ப்ப சூழலுக்கு தகுந்த மாதிரியும் உங்கள் ஜாதகத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்ட பொசிஷனுக்கு தகுந்த மாதிரியும் அவர்கள் எடுத்துக்கொண்ட வீடுகளுக்கு தகுந்த மாதிரி தான் பலனளிப்பாங்க. இப்போ தசாநாதனுக்கு புத்திநாதன் 6லோ 8லோ 12லோ மறைந்திருக்கும் போது அவர்களின் புத்திகளில் நமக்கு தேவையே இல்லாமல் விபத்தோ கண்டங்களோ கெட்ட பேரோ அசிங்கமோ அவமானமோ அவப்பெயர்களோ கடன் தொல்லையோ மிக மோசமான வாழ்வியல் சம்பவங்களோ நிகழ்ந்துவிடும் வாய்ப்புகள் உண்டு. இதில் நாம் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருந்தே ஆகணும். இப்போ ஒரு ஜாதகம் தனுசு லக்னம், குரு மகாதிசை நடக்கிறது. குரு பகவான் கடகத்தில் உச்சி, லக்னாதிபதி உச்ச நிலையில் நின்று தசை நடத்துகிறார். பிரச்சனை இல்லை, வலிமையான தசைன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த குருவுக்கு 12ஆம் இடமான மிதுனத்தில் சூரியனும் சந்திரனும் அமாவாசையாக உட்காந்துட்ருக்காங்க. இது லக்கணப்படி பார்த்தா 7ஆம் வீடு, ஆனால் இவர்கள் குரு நின்ற ஸ்தானத்திற்கு 12ஆம். இது ஒரு உண்மை ஜாதகம் தான். இவருக்கு குரு திசையில் சூரிய புத்தி நடக்கும் காலத்தில் தான் அரசாங்க வேலையில் இருந்த இவருக்கு பதவி பறிபோய் செய்யாத குற்றத்திற்காக சஸ்பெண்ட் ஆகி கிட்டத்தட்ட சூரிய புத்தி முடிகிற வரைக்கும் சந்திர புத்தி முடிகிற வரைக்கும் போராடி பெரிய பெரிய சிக்கல்களை எல்லாம் சந்தித்து அதுக்கப்புறம் செவ்வாய் புத்தி வரும்போது தான் இவருக்கு குற்றம் இல்லைன்னு சொல்லி படைப்படிக்கும் வேலை கிடச்சிது. இப்போ குருவும் சூரியனும் சந்திரனும் நண்பர்கள் தானே. ஏன் இந்த அவப்பெயர்? அதுதான் சூட்சுமம். ஏன்னா குருவுக்கு மறைஞ்சிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும். லக்னத்திற்கு பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ அது குரு திசை தான், யோகமான திசை தான் என்றாலும் கூட ஜாதகருக்கு அந்த மாதிரியான நெகட்டிவான பலன்களை கொடுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சார் இதில் சூரியனும் சந்திரனும் 12ல் மறைகிறாங்கன்னா எப்படி சார் குரு திசை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான்.
மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகத்திற்கு செவ்வாய் ஒரு 3 வருடம், ராகு ஒரு 18 வருடம், குரு பகவான் திசை நடத்தும் போது என்ன வயது நடந்திருக்கும்னு கணக்கு போட்டு பாருங்கள். அப்போ அதுக்கான பலன் உங்களுக்கே புரிய வரும். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுக்கு ஒரு இழப்பையோ அசிங்கத்தையோ அவமானத்தையோ அவப்பேரையோ கொடுக்கணும்னா இதற்கான முதல் விதி, ஒரு தசாநாதனுக்கு 6, 8, 12 மறைந்த புத்திநாதர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இது முதல் விதி. 2வது விதி, உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ அமர்ந்த கிரகங்கள் தசாபுத்தி நடத்தும் காலத்திலும் அவர்கள் உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் கூட, ஆட்சி உச்ச வலிமையோடு இருந்தாலும் கூட, சற்று விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடு இருந்து தான் ஆகணும். இதுவும் அவப்பேரை கொடுக்கறதுக்கு தயங்காது. புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் முதல்ல சொன்ன உதாரணத்துக்கே வரேன். லக்னாதிபதியே குரு, ஆனால் எங்கே போய் பவரில் இருக்காரு? 8ஆம் இடத்துல. அப்போ செய்யாத குற்றத்திற்கு பழிச்சொல் அவப்பேர், அதனால் சிறை செல்ல நேரிடுமோங்கிற நிலை. அதுக்கப்புறம் எதையோ கையை பிடிச்சி காலை பிடிச்சி கேஸை போட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை. அப்போ இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் எப்படி வேணாலும் தருங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ உங்கள் லக்னத்திற்கு 6, 8, 12 அமர்ந்த கிரகங்கள் தசாநாதர்களாகவோ புத்திநாதர்களாகவோ இருக்காங்கன்னாலும் அப்போதும் இந்த மாதிரியான திடீர் இழப்புகள், கெட்ட பெயர், விபத்துகள், கண்டங்கள், அவப்பெயர்களை சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் வாய்ப்புகள் உண்டாகும். இதிலையும் கவனமாக இருக்கணும். முதல்ல சொன்ன விதி 100% கவனமாக இருக்கணும். 2வது சொன்ன விதி ஒரு 75% கவனமாக இருக்கணும். தசாநாதனுக்கு 6, 8, 12 அமர்ந்த புத்திநாதர்கள் விஷயத்தில் 100% எச்சரிக்கையா இருங்க. 2வது, உங்கள் லக்னத்திற்கு 6, 8, 12 அமர்ந்தவர்களின் தசைகளில் ஒரு 75% எச்சரிக்கையா இருங்க. 3வது நிலைப்பாடு, அவப்பேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. 3வது நிலைப்பாடு என்னென்னா, உங்கள் அட்டமாதிபதியோ ருணாதிபதியோ விரையாதிபதியோ திசை நடத்தும் காலங்கள், முதல்ல சொன்னது ஸ்தானத்தில் இருக்கிறவங்களோட காலம், அதுக்கடுத்து திசை நடத்தும் காலங்களில் நீங்கள் கட்டாயம் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். இப்போ உதாரணமாக ஒரு கும்பலக்னம், இவங்களுக்கு 6ஆம் அதிபதி யார்? சந்திரன். இப்போ இவருக்கு சந்திர திசை நடக்குது. சந்திரன் என்னமோ ரிஷபத்தில் உச்சமாக தான் இருக்கார். கும்பலக்கணும் ரிஷபராசி, சந்திரன் உச்சமாக தான் இருக்கார். அப்போ சந்திரன் உச்சமாக இருக்கார், அதனால் எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு முடிவெடுத்துட முடியாது. இது கார்த்திகை, இது பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்து ரோகிணி நட்சத்திரம் சந்திர திசை நடக்கும்போதே 6ஆம் அதிபதி உச்சம் பெற்ற வாகன விபத்தில் சிக்கி தன்னுடைய இடுப்புக்கு கீழே எந்த பகுதியும் வேலை செய்யாமல் போன ஒருவருடைய ஜாதகம். இதுக்கு அவர் கார் ஓட்டலை, ஒன்றும் பண்ணல, குடும்பத்தோடு போகும்போது ஏற்பட்ட விபத்து. இப்படியும் நடக்கும். கெடுதல், விபத்துகள், கண்டங்கள் நமக்கு நெகட்டிவான பலன்களை கொடுத்துடக்கூடிய வாய்ப்புகள். இது வாழ்நாள் துன்பமாக மாறிடும். இதில் 2 விஷயம் கவனிக்கணும். கும்பலக்கணத்துக்கு சந்திரன் ஆகாதவன், சந்திரன் ஒரு பிரயாணக்காரகன், அவரே 6ஆம் அதிபதி, 4ஆம் இடங்கிற வாகன ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கனால வாழ்நாள் முழுக்க தீராத பிரச்சனை கொடுக்குறார். ஸோ இதெல்லாமும் நம்ம கவனமுடன் எச்சரிக்கையுடன் கவனம் கடந்து செல்ல வேண்டிய அமைப்புகள் உள்ள விஷயங்கள். புரியுதுங்களா? ஒரு மீன லக்ன ஜாதகம், இவங்களுக்கு சுக்கிர தசை வருது. சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார், கடகத்தில் தான் இருக்கார். 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். மீன லக்ன ஜாதகம் ஒரு மிடில் ஏஜ் பெண்மணியுடையது. சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் அதிபதி சுக்கிர தசை வருது, கவனமாக இருக்கு. என்ன சார், நான் பாட்டுக்கு வேலைக்கு போகிறேன் வர்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 36, 37 வயது பெண்மணி, 5ஆம் இடத்துல அமர்ந்த சுக்கிரன் அந்த இவங்க வேலை பார்த்த அலுவலகத்தில் திடீர்னு ஒரு நபர் வேலைக்கு சேர, அவரின் பால் இவங்களுக்கு ஈர்ப்பு இவங்களின் பால் அவருக்கு ஈர்ப்பு திருமணம் முடிஞ்சு 2 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தேவையே இல்லாத ஒரு விஷயத்தில் போய் சிக்கி, அதனால் ஒரு அஃபையர் ஆகி, அதனால குடும்பமாக அவராங்கிற மாதிரி முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போய், இதனால் போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்குன்னு சந்தித்து விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சி செஞ்சுன்னு பலவிதமான சிக்கல்களை சந்தித்தாங்க. அட்டமாதிபதி திசை 5ல் நிற்கிறான், முறை தவறி காதலை கொடுக்குறோம். நம்ம கவனமாக இருந்தே ஆகணும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசைகள் நடத்த போகிறாங்க, அவர் வேறு நல்ல ஸ்தானத்தில் தான் இருக்கார், எதுவும் பயப்பட வேண்டியதில்லை, அப்படிலாம் யோசிக்காது. ஸோ
எப்போது அவப்பேர் வருங்கிறதுக்கு இந்த 3 விதிகளையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு தசாநாதனுக்கு 6, 8, 12 மறைந்த புத்திநாதர்கள் காலங்களிலும் உங்கள் லக்னத்திற்கு 6, 8, 12 அமர்ந்தவர்களின் யாராக இருந்தால் அவர் திசைகளில் நடத்தும் காலங்கள், அதில் புத்தி நடத்தும் காலங்களிலும் உங்கள் லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் அதிபதிகள் திசை நடத்தும் காலங்களிலும் நீங்கள் விழிப்புணர்வோடு, இறை நம்பிக்கையோடு, பொறுமையுடன், நிதானத்துடன், புத்தியை பயன்படுத்தி யோசித்து கொண்டிருக்கும் போது இந்த மாதிரியான சிக்கல்களில் மாட்டாமல் தப்பித்து கொள்ள இயலும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.